ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நாங்கள் பார்க்க போகவே கேட்டால் 2022 ஒரு படம் வந்துச்சுங்க. ஸ்மைல்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ டைம் இருந்துச்சு, பார்த்தா சூப்பரான ஒரு மூவி. ஸோ அப்போயே ரிவ்யூ போட்டுக்க வேண்டியது. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ சாரி. ஸோ அந்த படத்தை ரிவ்யூ நம்ம பார்த்ததான் வீடியோ போய் வீடியோ போஸ்ட் நிறைய பண்ண ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ங்க. ஸோ வாங்க வீடியோ போய் தான். இது பார்ட் 2 வந்துருக்கு, ஸ்மைல் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் முடிச்சோடனே அந்த படம் பார்க்கலாம். ஒன் பீஸ் சீசன் 2 நான் போடணும். அதுவும் நான் நாளைக்கு கூட போட்டதேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். அதாவது ஒரு கோஸ்ட், அது கோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு திங். அது இப்போ மெயின் கேரக்டர் ரோஸ்னு ஒரு கேரக்டர். அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஃபிசியாலஜிஸ்ட். அவங்க எப்படின்னா கொஞ்சம் மனநல கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறையா பேருக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெஸ் அதான் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்ல ஒரு பொசிஷன் இருக்காங்க. அவங்க பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்க முன்னாடியே இறந்துருவாங்க. அந்த எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது நல்ல ஒரு கதை இருக்குது. ஸோ அவங்க ஒரு திங் மூலிமா பார்த்து இறந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன் இருக்கும். பட் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க நினச்சிப்பாங்க தட் இஸ் ரியல் நினச்சிப்பாங்க. பட் அது ஒரு ஹாலுசினேஷன். பட் அவங்க இறந்துட்டாங்க. அந்த பொண்ணை கொன்னது ஒரு திங். அது ஒரு கோஸ்ட்டு கூட நம்ம வச்சுப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக. கோஸ்ட், அந்த கோஸ்ட் இப்போ ஹீரோயினையும் துரத்திட்டு வருது. ஸோ ஹீரோயின் லாஸ்ட்டாக உயிரோடு இருந்தாங்களா, அதை கோஸ்ட்டால் செத்தாங்களா, இதுதான் பேசிக் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த கோஸ்ட் ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹீரோயின் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வராங்க, அந்த கோஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களோ அது இதான் பேசிக்கான ஸ்டோரி. கதை சூப்பர் எங்கேஜினாக இருந்துச்சு. முக்கியமாக சில ஸ்லோவாக இருக்கும். பட் அந்த ஹாரர் எலமெண்ட் இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நிறையா ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக படம் கொஞ்சம் ஸ்பீடாகவே போச்சு. நிறைய பேர் ஸ்லோவாகுன்னு சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் பிரிட்டி ஸ்பீடாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக இல்லை. நிறைய ஹாரர் எலமெண்ட் நிறையா இருந்துச்சு. சின்ன சின்ன ஹாரர் எலமெண்ட் தான் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஹீரோயின் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறது, அவங்களால தூங்க முடியல, நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் நம்ப மாட்டுறாரு, அவங்களோட தங்கச்சியும் நம்ப மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதிட்டு போயிருந்தாங்க. கேரக்டர் வாஸ் குட், நாட் எக்ஸலண்ட், நல்லா எழுதியிருந்தாங்க. பட்டு முக்கியமான அந்த கோஸ்ட் யார் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இன்னும் ரிவ்யூ பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்ட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். பட் செம்மையாக எங்கேஜினாக இருந்துச்சு படம். போர் அடிக்கலை. பட் லைட்டாக ஒரு ஸ்லோனஸ் தெரியும். அதாவது போர் அடிக்காத ஒரு ஸ்லோனஸ்ஸு. ஃபஸ்ட்டே உங்கள் கதைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது போர் அடிக்காங்க. ஃபஸ்ட்டே எப்படி இந்த பொண்ணு இறந்தா, அதாவது பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, ஒருத்தர் முன்னாடி ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க கொன்னுப்பாங்க. ஸோ அதாவது அந்த திங்கு தான் அவங்க கூட அந்த கோஸ்ட்டு தான் அவங்க கூட அவங்க உடம்புக்கு போய் கொல்லுது. அதை இவங்க பார்த்து அந்த கோஸ்ட் இவங்க துரத்திட்டு இவங்க கூட போய் இவங்க சிரிச்சுக்கிட்டே கொண்டுவாங்க. லாஸ்ட்டாக சாகும்போது ஸ்மைல் பண்ணிட்டே சாவாங்க. அதான் படம் பேர் ஸ்மைலு. ஸோ எப்படி ஒருத்தவங்க சாகும்போது எப்படி ஸ்மைல் பண்ணுவாங்க, அதுக்கான கொஷினுமே இந்த படத்தை கிளியராக தருது. கொஞ்சம் கரெக்டாக தந்துருக்கான்னு தோணுச்சு. அது கொஞ்சம் கிளியராக தருது. ஏன்னா டைட்டிலே ஸ்மைல் இருக்குது. எதனால் அவங்க சாகும்போது ஏன் ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் கிளியராக தந்துருக்குதான். அந்த கோஸ்ட்டோட மோட்டிவ் தான். அதாவது நான் என்னோடய தியரி நான் சொல்லிட்டா, கோஸ்ட்டு எதாவது உடம்புக்கு போய் அதாவது சாகும்போது ஸ்மைல் பண்ணிட்டே சாகுவாங்க. அது வியர்டாக இருக்கும். ஸோ அந்த கோஸ்ட்டுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்மைல் 2லையும் அதே கோஸ்ட்டை ஹண்ட் பண்ணுது. ஸோ இந்த கோஸ்ட்டுக்கு அதை முடியுதா இல்லையான்னு சொல்லி ஸ்மைல் 2 ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்மைல் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் தேட்டர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது சூப்பர் மூவி, ப்ரைம் வீடியோவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நடுவாக வரும். பட் நிறைய பேருக்கு இன்னும் கேரக்டர் நிறையா தருது. முக்கியமாக மெயின் கேரக்டர் அந்த ரோஸ், இந்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கோஸ்ட்டோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. இட் இஸ் எப்படி சொல்கிறது, 18+ சீன் எதுவும் கிடையாது. பட் ரொம்ப வியர்டாக லாஸ்ட்டு அவங்க அந்த கோஸ்ட்டோட ஃபேஸை காமிப்பாங்க. செம்ம மூஞ்சே பார்க்காத மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஓகே, அது மாதிரி தந்தாகணும். ஏன்னா இட் இஸ் ஹாரர் மூவி, பக்கா ஹாரர் மூவி. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக எதுவும் இருக்காது, காமெடி எதுவும் இருக்காது. பக்கா ஹாரர் மூவி. ஸோ அது மாதிரி தந்தாகணும். ஸோ சூப்பர் தந்திருக்காரு டேரக்டர். ஸோ சூப்பராக இருந்துச்சு மூவி. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைம் வீடியோவுக்கு 5க்கு என்னோட ரேட்டிங் 4 தருவேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், பாய்.